ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலையில் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் அதில் வாசிப்போமானால், கர்த்தருடைய வஸ்திரங்களால் தேவாலயம் நிறைந்திருந்ததும் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் தன் சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகள் சத்தத்தால் வாசனை நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராய் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்தில் தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எனக்கு அருமையானவர்களே, இதில் ஏசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தரை கண்டதினால் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன், வசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, சேராபீன்ல ஒருவர் வந்து குருடுகளினால் அக்கினி எடுத்துட்டு வந்து உதடுகளை தொட்டு பரிசுத்தப்படுத்துகிற காரியத்தை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு மனுஷன் பரிசுத்தப்படாமல் கர்த்தருடைய காரியத்தை செய்ய போக முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கணும். கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஏசியா தீர்க்கதரிசியே நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார். அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அதிலையும் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்கிறவன். ஸோ இப்படியாக அசுத்த உதடு கூட ஒரு மனுஷனும் கர்த்தருக்காக போக முடியும். யாரை நான் அனுப்புவேன்? நான் இதோ சொல்லுகிறார், ஏசியா சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் இருக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷன் சொல்லுகிற வார்த்தை. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரா இயேசு நாமத்தினாலே அவர் வார்த்தைகளை போய் சொல்லுகிறதற்கு தயாராக இருக்கணும், போகணும். இந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது. போய் சொல்லு, உன்னை மந்தை இருதமாக்குவேன், கண்களினால் காணாமலும் தங்கள் காதில் கேளாம் தங்கள் இதயத்தில் உணர்ந்து கொள்ளப்படாமல் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க, நீ அவர்களை இதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ அவர் போய் மனுஷனுக்கு பயப்படாதபடியாய் தைரியமாய் சொல்லுவதற்கு உதடுகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த உதடுகள் பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷன் மட்டும்தான் பரிசுத்த தேவன் சொல்லுகிற, பரிசுத்த இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை போய் தைரியமாய் சொல்ல முடியும். இன்னைக்கு தைரியம் குறைந்து வருகிறது. ஏன்? பரிசுத்தம் இல்லையா? உதடுகளை சுத்திகரிக்கவில்லையா? ஒவ்வொரு நாள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படவில்லையா? கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் நான் போகிறேன், உமது காரியமாக நான் போகிறேன் என்று வைராக்கியம் கொள்வார்கள். இன்னைக்கு அந்த வைராக்கியம் குறைவதற்கு பரிசுத்த குறைவுகள் காரணம். எனவே எனக்கு அருமையானவர்கள், இதை காண்கிற யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் உள்ளவன் நிச்சயமாய் கர்த்தருடைய காரியமாய் போவதற்கு தயாராக இருப்பார்கள், போவார்கள். அப்படியாக கர்த்தர் நாமம் மகிமைக்காக பரிசுத்தமாக்கப்படுவோம். சத்தியத்தை சரியாக யாருக்கும் பயப்படாதபடி அறிவிப்போம். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஜனங்களை ஆதாயப்படுத்துவோம். ஜனங்களை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். அவர் வருகையில் ஒரு கூட்டம் அவரோடு கூட போவதற்கு நாம் பிரயாசப்பட்டு உதவி செய்வோம். போகணும். இயேசு கிறிஸ்து மத்திய 28:19 சொல்லவில்லையா?
சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம் கொடுங்க. என்னுடைய உபதேசங்களை அவர்களுக்கு சொல்லுங்கள், கட்டளைகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே போய் சொல்லுவோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். அவர் தான் வல்லமையுள்ளவர், கிருபையுள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சிறப்பாக சர்வ வல்லமை பொருந்தியவர். எனவே கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி நான் அதமானே உதடுகள் அசுத்த உதடுகள் மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனத்துக்கு மத்தியிலே வாசல் செய்கிறேன். அதுபோல் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டது காண்கிறவர்கள் பரிசுத்தத்தோடு இயேசு வார்த்தை சொல்ல கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும், நம்முடைய செய்கள் பிரசித்தப்படப்படட்டும். உம்மை துதிக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி இயேசு நாமத்தாலே பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்கள், எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். இந்த லிபனான் ஜெப தோட்டத்தில் 3வது சனிக்கிழமை ஒரு உபவாச ஜெபம், முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து செபிப்போம். கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.